மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம். இங்கே ஒரு கேள்வியை சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்போ இந்த கேள்வியை கேட்டாங்க? ஐஸ்வர்யமான அந்த வாலிபன் நீ ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்ன உடனே துக்கத்தோடு போய்விட்டான் அல்லவா? அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து அவனை குறித்து இப்படி சொன்னார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைஞ்சாலும் நுழையும், ஐஸ்வர்யான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உடனே சீடர்கள் என்ன கேட்டாங்க? அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். அப்போது சீடர்களுக்கு ஒரு ஆசை வருது. சீஷர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள்? எப்படி என்றால் அவங்க தொழிலை விட்டாங்க. அவர்களுடைய தொழில் பெரும்பாலானோருக்கு மீன் பிடிக்கிற தொழிலை விட்டார்கள். சொந்தமாக ஒரு படகு இருந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த படகை விட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் ஊழியம் செய்ய வந்ததுனால சொந்த பந்தங்களை விட்டார்கள். ஆகவே அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நியாயமான கேள்வி தானே. சகை கூட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஏழைகளுக்கு பாதி சொத்தை கொடுத்தாரு, மீதியை அநியாயமாக வாங்கினதை 4 மடங்காக கொடுத்துட்டாரு. அவரும் இந்த கேள்வி கேட்கலாம் இல்லை, என்ன கிடைக்கும்? ஒரு நியாயமான கேள்வி தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற மக்கள் பல வேளைகளில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கின்ற பிரசங்கிமார் எப்பொழுதுமே அவர்களுக்கு உலக ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பதிலை இந்த கேள்விக்கு சொன்னார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொள்வான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, பல வேளைகளில் அநேக மக்களுக்கு ஒரே ஒரு ஆசை தான் உண்டு. இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் என்று விரும்புகிற மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற நினைப்பு என்ன எண்ணம்? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா, ஆண்டவர் எனக்கு நிறைய துட்டு தரணும், நிறைய காசு கொடுக்கணும். பழைய காலத்தில் ஒரு பாட்டு உண்டு, காசே தான் கடவுளடான்னு. அந்த மாதிரி யார் ஒருவர் அதிக ஐஸ்வர்யமாக இருக்கிறாரோ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நாம் தவறாக எண்ணி விடுகின்றோம். ஆசீர்வாதம் என்பது ஐஸ்வர்யம் அல்ல. இன்னொரு காரியத்துக்காக ஆண்டவரை தேடி வருவார்கள். ஐயோ, எனக்கு பயங்கரமான ஒரு நோய் இருக்குது, இந்த நோயிலிருந்து விடுதலை வேணுமே. ஆண்டவர் நோயிலிருந்து விடுதலை தருவார், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே நேரம் அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்வது தவறு. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதுதான் உண்மை. இந்த கேள்வியை மத்தேயு நற்செய்தி நூலையும் கேட்டாங்க சீடர்கள். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே இதே கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் மத்தேயு நற்செய்தி நூலில் எழுதப்பட்டிருக்கிறதை விட மார்க்கு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தில் இன்னும் அதிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறத பாருங்கள். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள் நான் வாசிக்கிறேன். மார்க்கு நற்செய்தி நூல் மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம். இயேசு அவர்களை பார்த்து 29, 30 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும்
இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, 3 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதை இழந்தோமோ, எதை விட்டோமோ, எதை தியாகம் செய்தோமோ எல்லாவற்றையும் ஆண்டவர் எப்படி ஈடு செய்வார், எப்படி அதற்கு பதில் செய்வார்? முதலாவது, இம்மையிலே துன்பம். இதை கிறிஸ்தவ மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் போல் தோன்றலாம். ஏன் ஆண்டவர் துன்பங்களை மனிதனுக்கு அனுமதிக்கிறார்? ஏன் ஆண்டவர் துன்பங்களை மனிதனுக்கு அனுமதிக்கிறார்? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைக்கிட்ட உனக்கு எது கஷ்டம்னு கேட்டு பாருங்கள். எது கஷ்டம்னு சொல்லும் அந்த பிள்ளை? பாடம் படிக்கிறது கஷ்டம்னு சொல்லும். ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தை செய்யும்படி, கஷ்டப்படும்படி பிள்ளைகளை அனுமதிக்கிறோம். இல்லை, நீ கட்டாயம் படிக்கணும், எழுதணும், வாசிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். ஏனென்றால் அந்த பிள்ளை அடுத்த வகுப்புக்கு முன்னேற வேண்டும். அதே போன்று உலகத்திலே மனிதர்களாகிய நமக்கு ஏன் துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? நாம் ஆவிக்குரிய வாழ்வில் அடுத்த வகுப்புக்கு போகணும், அடுத்த வகுப்புக்கு போகணும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார். பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துட்டு வைங்க, கொஞ்ச நாள் மருந்து கொடுத்து பார்த்தோம், தீரலை. இப்போ டாக்டர் சொல்கிறார் ஒரு ஊசி போடணும். பச்சை புள்ள, அந்த பிள்ளைக்கு ஊசி விடனா என்னன்னு தெரியுமா? ஊசி போட்டால் அந்த பிள்ளை ஐயோ அம்மான்னு அழும், கஷ்டப்படும். ஆனாலும் இந்த பெற்றோர் என்ன செய்வார்கள்? அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு டாக்டர்கிட்ட போய் ஊசியை போடுங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன்னா அந்த பிள்ளைக்கு சுகமாக வேண்டும், உடல் நலம் பெற வேண்டும். இதே போன்றுதான் நம்முடைய ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார். அந்த துன்பத்தின் வழியாக நாம் பாடம் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அந்த துன்பங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மையிலே உங்களுக்கு துன்பம் வரும். சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவம் இன்றைக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால் அது இதுதான். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் வந்து அவருக்கு ஏன் துன்பங்கள் வந்தன? ஏன் கடினப்பாடு வந்தது? ஏன் சிலுவை வந்தது? அவற்றை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவற்றை புறந்தள்ளினாரா? அன்றைக்கு சாபமாக கருதப்பட்ட சிலுவையில் அல்லவா அவரை அடித்தார்கள். அதை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார்? அந்த துன்பத்தை பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், மக்களுடைய நன்மைக்காக அதை ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய நன்மைக்காக, என்னுடைய நன்மைக்காக. இப்பொழுது நாம் நமக்கு துன்பங்களை ஏன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய நன்மைக்காக ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பல உபத்திரவங்களின் வழியாய் நாம் நித்திய நாட்டுக்குள்ளே போகணும். ஆகவே உபத்திரவங்கள், துன்பங்கள் மனிதனை பக்குவப்படுத்துகின்றன, சரி பண்ணுகின்றன. அதற்காக ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை பின்பற்றினால் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவதாக ஆண்டவர் என்ன சொன்னார்? இம்மையிலே ஏராளமான அன்பு சொந்தங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். நூறத்தனையான சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றோர், பெரியோர்கள், அன்பு சொந்தங்கள், வீடுகள், இதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படின்னா என்ன பொருள்? ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அன்பான ஐக்கியமுள்ள மக்களை அது குறிக்கிறது. ஒரு ஊழியக்காரர், எங்களை போன்ற ஊழியக்காரர்களை, நீங்கள் இப்போ ஒரு 5 வருஷம் ஒரு சபையில் நாங்கள் வேலை செய்கிறோன்னு வைங்க, எங்கள் ஊரில் இருக்கிற மக்களை விட எங்களுக்கு சபை மக்களை தான் அதிகமாக தெரியும். எங்கள் ஊரில் இருக்கிற மக்களை நாங்கள் அவ்வப்போது பார்ப்போம், சிரிப்போம், போயிடுவோம். ஆனால் இந்த திருச்சபையிலே இருக்கிற மக்களை இந்த திருச்சபையின் ஊழியக்காரர் வீடுகளை சந்திக்கும்போது அவர்களுடைய ஒவ்வொரு பாடுகளையும் கஷ்டங்களையும் நுணுக்கமாக அறிந்திருக்கிறார். இதுபோல் ஒரு 5 சபையில் நாங்கள் இருந்தோன்னு வைங்க,
5 சபையிலே நாங்கள் ஊழியம் செய்யும்போது அந்த 5 திருச்சபையின் மக்களை குறித்தும் நாங்கள் தெளிவாக அறிகின்றோம். அப்படி ஏராளமான சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றோர்கள் கிடைக்கிறார்கள். அன்புள்ள சொந்தங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். என்னுடைய செய்திகள்லாம் சில இடங்களில் யூடியூப் வழியாக பல இடங்களுக்கு போகும். முன்பின் தெரியாத ஒருத்தர் எங்கேயாவது வந்து நின்று கேட்பார், ஐயா நாங்கள் உங்களை பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம் உங்களை செய்தியை. எப்படிப்பட்ட சொந்தங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று பாருங்கள். இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவே முதலாவது துன்பங்களோடு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை திருத்துவதற்காக. 2வது ஏராளமான அன்பு சொந்தங்களை ஆண்டவர் நமக்கு தருவார். 3வதாக ஆண்டவர் கடைசியாக என்ன சொல்கிறாரு? மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான். இந்த மறுமையை குறித்த சிந்தனை மனிதர்களுக்கு இல்லாதபடியினால்தான் பல வேளைகளில் மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே அறிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்வதற்காக. யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தின் 47ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழத் தொடங்கிவிட்டால், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், அவர் சொல்லுக்கு எந்த மறுதளிப்பும் நாம் சொல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் என்ன ஆண்டவர் தருவார்? நித்திய ஜீவனை தருவார். விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். அதே நித்திய ஜீவனை குறித்து அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:28 நான் வாசிக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் அவருடைய கையிலிருந்து நம்மை யாரும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. இயேசுவின் கையிலிருந்து நம்மை பறிப்பதற்கு பெரும்பாலும் முயற்சி பண்ணுறவர் சத்துருவாகிய பிசாசானவன் தான். ஆகவே அந்த பிசாசானவன் நம்மை ஆண்டவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. இது நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தமுள்ள ஒரு வார்த்தை. யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிவது என்றால் என்ன? ஆண்டவரை அறிவது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்வது, அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக மாற்றுவது, அவருடைய ஆசையை நம்முடைய ஆசையாக மாற்றுவது, அவருடைய செயல் திட்டத்தை நம்முடைய செயல் திட்டமாக மாற்றுவது. இது எப்போ சாத்தியமாகும்? இது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், நாம் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய இருதய விருப்பத்தை அறிகின்ற அறிவை எனக்கு தாரும்னு கேட்கணும். நான் எப்படி செயல்பட விரும்புகிறீர்? நான் எப்படி பேச விரும்புகிறீர்? என்னுடைய நாவின் சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகின்றீர்? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதையெல்லாம் நாம் ஆண்டவருடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தை இசைத்து ஜெபிக்கும்போது ஆண்டவரை நாம் அறிகின்ற அறிவுக்குள்ளே வளருவோம். அது நித்திய ஜீவனை நமக்கு தரும். இன்னொரு வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். இது உலகத்தின் முடிவை குறித்தும் நம்முடைய வாழ்வின் முடிவை குறித்தும் இந்த வசனங்கள் பேசுகின்றன. ரோமர் 6, 22, 23 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். மனிதர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தால் பாவம் சொல்கிறது மாதிரி நம்ம கேட்போம்.
தேவனுக்கு அடிமையாக இருந்தால் தேவன் சொல்கிறபடி நம்ம கேட்போம். ஆக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். விடுதலையாக்கப்பட்டு பிறகு எங்கே போகிறோம்? இன்னொரு அடிமைத்தனத்துக்கு போகிறோம். அடிமை எஜமான் என்றால் என்ன? நம்ம ஊரில் பழைய காலத்தில் வீடுகளில் தங்கியிருந்து வேலை செய்கிறவர்கள் உண்டு. குடும்பத்தோடு வந்து தங்கியிருப்பாங்க வீட்டில். அவர்கள் அடிமைகள். முன்ன காலத்தில் நம்ம ஊர்லேயும் அது இருந்திருக்கிறது. வீட்டிலேயே வந்திருந்து வேலை செய்வாங்க. அங்கேயே ஒரு ஓரமாக படுத்துக்கொள்வார்கள். அவங்களுக்குன்னு தனியாக சம்பளம் கிடையாது. சாப்பாடு கொடுப்பாங்க. எப்போவாவது ஒரு தடவை கிறிஸ்மஸுக்கு ஏதோ ஒரு தொகையை சம்பளமாக கொடுப்பார்கள். அப்படி ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு சொந்தமாக எதுவும் செய்ய முடியாது. எஜமான் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவங்க செய்யணும். இது அடிமைத்தனம். பாவத்துக்கு அடிமைப்பட்டவனும் அப்படித்தான் இருப்பான். பிசாசு என்ன சொல்கிறானோ அதை செய்வான். ஆனால் தேவனுக்கு அடிமைப்பட்டவன் என்ன செய்வான்? தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வான். எந்த அடிமைத்தனம் சிறப்பானது? தேவனுக்கு அடிமையாக இருப்பதான் சிறப்பானது. அந்த அடிமைத்தனம் நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் நிலையான வாழ்வு என்று புதிய மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையான வாழ்வு என்பது இந்த உலகத்திலே நமக்கு கிடையாது. இந்த உலகம் நிலையற்ற ஒரு வாழ்வை கொண்ட ஒரு உலகம். இந்த உலகம் நிரந்தரமானதும் அல்ல. எந்த மனிதர் எந்த நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவார் என்று எவருக்குமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய கடுமையான சூழ்நிலைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் ஒரு நம்பிக்கையோடு போக முடியும். எந்த நம்பிக்கை? எந்த நேரம் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்தாலும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்கிற பரிபூரணமான விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குமானால் இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த உலகத்தின் துன்பங்கள் நம்மை தொந்தரவு செய்யாது அன்பானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், என் நிமித்தமாக வீட்டையாவது நிலத்தையாவது சகோதரனையாவது சகோதரியாவது சுகத்தையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களை அனுபவிப்பான், அதே நேரம் அநேக சகோதர சகோதரிகளை பெற்றுக்கொள்வான். அதைவிட பிரதானமாக முடிவிலே நிலையான வாழ்வை நித்திய ஜீவனை பெறுவான். இந்த பெரிய வாக்கியத்துக்குரியவர்களாக ஆண்டவர் நம்மையும் வாழ வைக்கும்படி நாம் ஆண்டவரிடம் வேண்டுவோம்.